ஆல்பா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வதெப்படி இச்சேனலில் நடைபெறவிருக்கும் அரையாண்டு தேர்வுக்கான ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஏன்னா நாளையிலேருந்து ஆஃபில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 மாவட்டங்கள் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், இந்த 3 மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் ஆஃபில் எக்ஸாம் நடக்குது. அதனால் ஒரு தமிழ் ரிவிஷன் பார்த்துட்டோம்னா நாளைக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான் பண்ணுறோம். இதில் 15 1 மார்க் கரெக்டாக எழுதிருங்க. அந்த 15க்கு 15 வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு வழி அதிகமாக இருக்குது. அதில் நீங்கள் புக் பேக் நல்லா தரோவாக படிச்சிருங்க. இருக்கிற எல்லா 9 இயலுக்கும் தரோவாக படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 12வது கொஷினுக்கு முன்னாடி ஒரு பாடலை கொடுத்துட்டு அதுதான் கொஷின் கேட்பாங்க. ஒரு 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது ரொம்ப ஈஸி தான். அந்த பாடல் நீங்கள் நடத்தும் போதே கவனிச்சிருக்கலாம். சொன்னால் படிச்சிருந்ததுனால டக்குன்னு ஞாபகம் வரும். அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அந்த நூல் இது. அப்புறம் ஒரு இலக்கண குறிப்பு கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருள் ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு அந்த செய்யுள்ள உண்டான ஒரு லைன் எடுத்துகிட்டு பொருள் கேட்பாங்க. அவ்வளோதான். இது ஈஸியான டைப் தான். தமிழெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்படாமல் அழகாக 1 மார்க்கு 15க்கு 15க்கு எடுத்துகிற வழியை பாருங்கள். ஒரு சாம்பிள் ஒரு கொஷின் மட்டும் பார்க்கலாம். ஆற்கலை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கடல். பூ வாடின நிலை அப்படின்னும் போது செம்மல். பெயர் பயனிலையை கொண்ட எழுவாய் தொடர் இனியன் கவிஞர். நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். முல்லை நில மக்களின் உணவுப் பொருள் வரகு, சாமை. 5 என்பதன் தமிழெண். 5 என்பதனுடைய தமிழெண் பார்த்தீங்கன்னா ரூ. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈஸியான ஒரு டேர்ம் சொல்கிறேன். தமிழ் எண்களுக்கு இந்த கடுகு உளுந்து நினச்சி சமைச்சி ருசிச்சு சாப்பிட எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கோ. இந்த வார்த்தையை வச்சுட்டிங்கனாலே உங்களால் 10 இதுக்கும் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்க எந்த எண் கேட்குறாங்களோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். இல்லை மாப்போசியின் வரலாறு நூல் கேட்குறாங்க. எனது போராட்டம். 2 அடிகள் முதல் 12 அடிகள் கொண்ட பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா. 2 நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் பார்த்தீங்கன்னா வலிமையை நிலைநாட்டல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினார் கருணையன் எலிசபெத்துக்காக. மீளா துயர் எதிர்மறையாக மாற்றுக மீளும் துயர். பாடல் உய்முறை அறியேன் ஓர்ந்து உணர்வினத்த உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட. இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. தேம்பாவணி. இப்பாடலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். உய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஓர்ந்து என்பதன் பொருள் இணைந்து. ஒரு 15 கேள்வி நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 2. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் 2 மார்க் எழுதுனீங்கன்னா 8 மார்க்ஸ் உங்களுக்கு கெயின் பண்ணிடலாம். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 2 கொஷின்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ ஈஸியாக இருக்க கொஷின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுங்க. இதை நான் நல்லா எழுதிடுவேன் அப்படின்ற கொஷின்ஸை ஒரு 3 டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாது ஏதாவது இருந்தால் கொஞ்சம் எழுதலாம். அதனால் ஃபஸ்ட்டு கொஷின் எப்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். 16வது பார்த்தீங்கன்னா விடைகளற்ற வினாக்கள் அமைக்க. வினாக்கள் கேட்கறது நமக்கு ஈஸி தான், பதில் எழுதுறது தான் கஷ்டம். அதனால் வினாக்கள் நம்ம ஈஸியாக கேட்கலாம். அப்போ சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே வேணாம், இதில் இளங்கோவடிகள்ன்றதை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அங்கே யார் அப்படின்னு ஈஸியாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 1 மார்க். கொஷின் மார்க் போடுங்க தயவு செஞ்சு. அவங்க வினா தான் கேட்க சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு எழுதும்போது அந்த கொஷின் மார்க்கோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க. கொஷின் மார்க் போட்டிங்கன்னா தான் அதுக்கு மார்க் கிடைக்கும். கொஷின் மார்க் இளங்கோவடிகள் எடுத்துட்டு யாருன்னு போட்டு கொஷின் மார்க் போடுங்க. அடுத்தது திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. இதில் என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளே எடுத்துருங்க. திருக்குறளை எடுத்துட்டு எந்த நூல் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது போட்டு கொஷின் மார்க் கடைசியாக முடிங்க. அப்போ ஈஸியாக எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த நூல் எழுத முடியல, எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அப்படின்னு நினைக்கிறோம், எதுனே போட்டுடலாம். ஈஸியாக 2 எழுத்து போட்டு எழுதி முடிச்சிடலாம். அடுத்தது வசன கவிதை. அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி தான் வசன கவிதையை. அப்பப்போ கேட்பாங்க, மெய்கீர்த்தி கேட்பாங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்தது தமிழ் சொல்வளம் குறித்து கால்டுவெல் குறிப்பிடும் கருத்து படிச்சுக்கலாம். ஜெயகாந்தின் திரைப்பட படைப்புகள் கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க கட்டமாக. அதில் ஈஸியாக இருக்கும். ஒரு 4 படித்து மனசில் நிற்கும், நல்லாவே இருக்கும். அதை படித்து எழுதுங்க. அடுத்தது சரையு 6 எவ்விடங்கள்லாம் பரவி பாய்ந்த கம்பர் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான். பொருள் என முடியும் திருக்குறள். இதுவும் அழகாக படிச்சுன்னா மிஸ்டேக் இல்லாமல் இல்லை. இதில் கரெக்டாக நல்லா தெரிஞ்ச 4 கொஷின் அட்டன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு குழம்பிட்டு இருக்காங்க. ஈஸியான கொஷின்ஸ் தான். நீங்கள் நிறைய தடவை படித்ததாக தான் வரும். ஓகேங்களா. அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே 2. அதில் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. கண்டிப்பாக கலைச்சொல் கொஞ்சம் நல்லா தரோவாக படிச்சிருங்க. எந்த கலைச்சொல் கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் நீங்கள் ஓனாக கூட மீனிங் எழுத முடியும். ஓகேங்களா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் படித்து வச்சுருங்க. அது அடுத்தது பொருள்கோள் எத்தனை வகைப்படும். இது அழகாக எழுதிடலாம். மலர் உண்டு, பெயர் உண்டு,
இரண்டு தொடர்களையும் ஒரு தொடராக்குக. இதில் உண்டு என்றதை பொதுவாக எழுதுங்க. மலருக்கு பெயர் உண்டுன்னு முடிச்சிருங்க. அது ஈஸியாக எழுதலாம். நீங்களாம் ஓனாக எழுதவும் ட்ரை பண்ணலாம், ஆனால் மிஸ்டேக் வரக்கூடாது, அதுதான் முக்கியம். மயங்கிய பகுபத உறுப்பிலக்கணம் எழுத சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு பகுபத உறுப்பிலக்கணம் தர சொல்லுவாங்க. அடுத்தது பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க வரப்போகிற இந்த வாக்கியத்தில் அமைதியதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு வேர்டுக்கு வரப்போகிறான், என் அண்ணன் என்று வரப்போகிறான் சொந்தமாக எழுதுங்க. இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கிறது. அழகாக சென்டென்ஸ் போட்டு நீங்களே சொந்தமாக சின்ன சின்ன வார்த்தையாக எழுதுங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குரட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை சுட்டி விளக்குக. பொருள்கோள் கண்டிப்பாக வரும், இல்லை அணி கேட்பாங்க. ஆசிரியப்பாவின் வகைகள் யாவை, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 10 மார்க்ஸ். அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டு, அதில் வந்து 2 கொஷின்ஸ்க்கு 3 மார்க்ஸ், ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, மொத்தம் 6 மார்க் எடுக்கலாம் நீங்கள். இதுவும் ஈஸி தான். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம்பெயர் 5 வகையினுடைய பெயர் எழுதி நட்டேன் முடிச்சுன்னா முடிஞ்சிருச்சு. 30வது கொஸ்டின். அடுத்தது செய்குத்தம்பி பாவலர் ஏன் சதாவதானி என்று போற்றப்படுகிறார். சதாவதானி நீங்கள் அழகாக சதம்னா 100, அதை வச்சு நீங்கள் எழுதலாம். ஏன்னா நீங்களாம் கிரிக்கெட் நிறைய விளையாடி இருப்பீங்க, சதம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அடுத்தது உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. கவை அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளை, கவையின் பிரிவு, போத்து, கிளையின் பிரிவு. நீங்கள் வந்து இந்த லெசன் படிச்சிருக்கோங்க. அழகாக இதுல இருந்து கொஷினுக்கு ஏற்ற ஆன்சர் இருக்குது. குச்சி பிரிவின் எவ்வாறு அழைக்கப்படுது, இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் படிக்காமையே இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 3 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். அடுத்தது எவையேடும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளி. 34வது என்னது, கட்டாய வினா. அது கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அடி பிறழாமல் எழுதுகின்றது எழுதி ஆகணும். தண்டலை என தொடங்கும் கம்பராமாயண பாடல், இல்லைன்னா தூசம் தூக்கிடும். ஏதாவது ஒன்று தான் கேட்குறாங்க அவங்க. 2த்துல ஏதாவது ஒரு பாடல் எழுதுங்க. இல்லை தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்களையும் அதற்குரிய தாவரங்களின் பெயர்களையும் எழுதுக. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்குக. இதெல்லாம் அழகாக எழுதுங்க. 3 மார்க் அழகாக போட்டுருவாங்க. எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. உழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழா தூதன்று பவர். இக்குரட்பாவின் அழகீட்டு வாய்ப்பாடு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். தீவகணியை சான்றுடன் விவரி எழுதலாம். அணியை கண்டிப்பாக கேட்பாங்கன்னா பொருள்கள் எத்தனை வகைப்படும் அவை இதை எழுதுருங்க. நெக்ஸ்ட் இதில் எனி 2 தான் கேட்டிருக்காங்க, 2 மட்டும் எழுதினா போதும். அடுத்தது 5 வினாக்களுக்கு விடையளி. 5 25 மார்க். தயவு செஞ்சு அழகாக எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்தீங்கனாலே தமிழில் நல்ல மார்க் கிடைக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறது இன்னும் சிறந்தது. அதில் மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் அன்னை மொழியே பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. நீங்கள் வந்து மேடை பேச்சு நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அழகாக போட்டு டைட்டில் போட்டு எழுதலாம். அடுத்தது வினா விடை வகைகளை உதாரணத்துடன் விலக. அது அல்லது இது, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. தயவு செஞ்சு இதெல்லாம் அழகாக ஃப்ரம் அண்ட் டூ எல்லாம் போட்டு இங்கிலீஷ் மாதிரி நீங்கள் விடுனர் பெறுனர் அழகாக போட்டு எழுதினாலே ஓரளவுக்கு உள்ளே இருக்க கண்டென்ட்டை ஒரு 2 லைனை சேர்த்து எழுதுங்க. அதை நான் எழுதினாலே முடிஞ்சிருச்சு. அடுத்தது நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரின் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டிய நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. இதுவும் எழுதலாம். ஏதாவது ஒன்று தான் எழுத சொல்கிறாங்க கடிதத்தில். ஒரு கட்டுரை நீங்களே எழுதலாம். காட்சியை கண்டு கவிஞர் கவிதை ஒன்று எழுது. இதுக்கு சிம்பிளாகவும் கவிதைகள் கொடுத்துருப்பாங்க உங்கள் டீச்சர்ஸ், அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதுருங்க. படிவத்தை நிரப்புக. கண்டிப்பாக ஏதாவது ஒரு படிவம் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் இருக்கிறத படிச்சுட்டு கரெக்டாக என்ன படிவம்னு ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க. அடுத்தது கைபேசியில் மூழ்கி இருக்கும்போது உங்கள் தம்பிக்கு கண்டிப்பாக இது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த கொஷின் கண்டிப்பாக வரும். அதனால் இதுக்குண்டான அறிவுரைகள் நீங்கள் ஒரு 5 கொடுக்கலாம். அடுத்து மொழிபெயர்க்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் படிக்காமல் இதெல்லாம் அழகாக எழுத முடியும். இதை ஒரு தடவை படித்து பாருங்கள், என்ன மீனிங் வருதுன்றது எழுதலாம் ஒன்றா. அடுத்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் 5 கடைசி பார்ட்டி தான். அதாவது 3 8s 24 3 கொஷினுக்கு 8 மார்க் கொஷின். கண்டிப்பாக 24 மார்க் இருக்குது. அழகாக ப்ரெசன்டேஷன் ஒரு 2 பேஜ் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். கர்ணையன் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. அல்லது பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திறத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மடத்தில் பேசுவதற்காக உரை குறிப்புகளை எழுதுக. இது அல்லது சங்க இலக்கியத்தில் அறம் செய்த பண்டைய தமிழர்களின் சிறப்பினை தொகுத்து எழுதுக. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழர் உணவும் விருந்தோம்பலும் என்ற தலைப்பில் கட்டுரை வரைக. அல்லது விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் என்ற தலைப்பில் கட்டுரை வரைக. எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு ரிவிஷன் பண்ணிவிடுங்க. கடகடன்ட்டு பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.